பிரச்சார வாகனத்தில் அதிமுகவினுடைய 2 பெரும் தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தினார். அவருடைய பிரச்சாரத்தின் போதும் 2 தலைவர்களுடைய பெயரை வச்சு தான் பயன்படுத்துறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவருடைய பிரச்சார பாணி எப்படி இருக்கு? அதாவது அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் முழுசா, அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். போட்டி வந்து திமுகவுக்கும் தவறிக்கும் மட்டும்தான் சொல்லி விஜய் திரும்ப சொல்றாரு. அவரு கான்ஷியஸா ஏடிஎம்கே வந்துட்டு எல்லா பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றாரு, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய் ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அதிமுகவை பெருசா பெரிய ஈடுபாடு கொடுக்க மாட்டாரு அதிமுக சார்ந்த விஷயங்கள் மேல. திமுகவுக்கும் தவறிக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறத அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, அவருக்கு வந்து திமுக மேல உள்ள கோபம் அதான் வெளிப்படுத்துறாரு. அப்படிதான் நம்ம எடுத்து தமிழகத்தில் போதை கலாச்சார இளைஞர் மத்தியில் அதிகமாக இருக்கு. அது சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைந்து இருக்குன்னு ஒரு அறிக்கை சொல்றாங்க. இந்த தமிழக அரசு இந்த சட்டம் ஒழுங்கு இந்த 4 ஆண்டு காலமாக எப்படி இருக்கு, அது ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குண்டை போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யூனிஃபார்ம் போட்டவங்கள போய் இழுத்து அடிக்கிறாங்க. இது அடிக்கிறது யாருன்னா திமுககாரவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டம் ஒழுங்க வச்சிருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்? இதை நிச்சயமாக முடியாது. அதுதான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமயத்தில் பாமக ஊராட்சி மன்ற தலைவர் அவரை திமுககாரவங்க தான் வண்டியை விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க. இதை எங்கே போய் சொல்கிறது? என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படணுங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்து திரும்ப சொல்கிறேன். நாங்கள் வந்து 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம். அதில் 364 நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டோன்னு சொல்லலை, படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? 37 திட்டங்களுக்கு மத்திய அரசனுடைய உதவியை நாடி இருக்கோங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் 505 வாக்குறுதியில் கொடுக்குறீங்க. அதில் எதுக்கு போய் நீங்கள் அனாவசியமாக இப்போ மத்திய அரசு எழுதுறீங்க? உங்களால் நம்மளால் முழுமையாக செய்ய முடியும் இதை அப்படிங்கிறத மட்டும்தானே நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசை அனாவசியமாக ஏன் எழுதுறீங்க? மத்திய அரசுக்கிட்ட கேட்க முடியாத? ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க செய்ய முடியாதுல்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒன்றா தான் ஒரு திட்டங்களை பிரித்து கொடுப்பாங்களே ஒழிய, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. திருப்பி என்ன சொல்கிறாரு அந்த நிதியமைச்சர்? நாங்கள் கொடுத்ததில் 64 திட்டங்கள் எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. செயல்படுத்த முடியாததை எல்லாம் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? அப்போ உங்களுடைய முழு மூச்சாக உங்களுடைய எண்ணம் இதில் இருந்திருக்கு. நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றணும், ஏமாற்றி இப்போதைக்கு வாக்கை வாங்கிட்டு வெற்றி பெற்று வந்துடணும். அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் சூறாடுறதுக்காகவே நம்ம பதவிக்கு வரணும்னு நினச்சி வர்றவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதில் இன்னொன்று சொல்கிறாரு, 37 திட்டங்களுக்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் தான் ஆட்சி பண்ணுறீங்க, நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே செய்யணும். இன்னொருத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வர தேர்தல் வருது, நம்ம மக்களுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில் அதை சொல்லணும் நின்று அப்படின்னு சொல்லணுங்க. அது மாதிரி சூழ்நிலையே இல்லையே. செய்ய முடியாதெல்லாம் சொல்கிறது தானே திமுகவோட வேலையை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.